வணக்கம் நண்பர்களே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டு வந்து சப்போர்ட்டுக்கு கீழே போய் ஒரே முட்டா ஒன் வேயாக போகலை. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மேலே அப் அண்ட் டவுனில் போய் கால் ஆப்ஷன் பையர்ஸை சாவடிக்கிறாங்க. அதான் விஷயம் நடந்திருக்கு. மார்க்கெட்டு வொலாட்டிலிட்டி அந்த அப்பருக்கும் டவுனுக்கும் உள்ள கேப்பெல்லாம் பார்த்தாக்கா வந்து கால் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க பூரா ஃபெயில்யூர் மாதிரி தான் தெரியுது. ஒன்லி ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமாக கேஷ் வச்சுருக்கிறவங்க தான் ஏர்ன் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது. கால் ஆப்ஷனில் வந்து ரொம்ப நீண்ட நாள் வெயிட் பண்ணி லாபம் சம்பாதிக்க பார்க்க முடியுது. ஆனால் அது இயலவில்லை. திரும்பவும் பிட்காயின் வாழெல்லாம் முருங்கை மரத்தில் ஏறினாங்க மாதிரி தெரியுது. திருப்பி பையிங் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். $13,000 கிட்டத்தட்ட ஏறிடுது. $92,000 வந்துருச்சு பிட்காயின். இது எல்லாமே ரூபாய் மதிப்பின் குறைவாக ஆனது தான். இன்றைக்கி 40 பைசாவுக்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆகவே மார்க்கெட் இறங்குறப்ப தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும், செல்லர்ஸ் ஒன்லி. அண்டு அதே போல் வந்து குறையிறப்ப தான் வாங்கணும், இன்வெஸ்டர்ஸ் ஒன்லி. அப்போ தான் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் போல் இந்த படிப்பினையை இந்த மார்க்கெட் இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. இன்றைய மார்க்கெட்டில் முன்னாடியே ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். ஆல் செக்டார்ஸ் டிக்ளைன்ஸ், ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் அண்டு சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு. இப்போ நிஃப்டி 50 அண்டு பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸு நாளைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்படி பொசிஷன்னு பார்ப்போம். அதை நோட் பண்ணிக்கோங்க. எனிவே மார்க்கெட் வந்து சப்போர்ட்டுக்குள்ளே போகாமலே மேலேயே இருந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஃபுல் டே. அதனால் டிப் ஆன் பை தான் பெட்டர் ஃபார் டுடே. அவ்வளோதான்.